மனைவிகளே மனைவிகளே கர்த்தருக்கு நீங்கள் ரொம்ப கீழ்ப்படுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு குடும்ப தலைவி, ஒரு குடும்பத்தை காக்கிற தலைவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு இந்தியா தேசத்துக்கு, அது சைனாவாகட்டும், அது பாகிஸ்தான் பார்டர் ஆகட்டும், அது பங்களாதேஷ் பார்டர் ஆகட்டும், எல்லா பார்டர்கள்ல யார் இருப்பாங்க தெரியுமா? ஆண்கள் இருப்பாங்க. மிலிட்டரி அங்க இருக்கும். எதுக்காக? நம்ம தேசத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் அங்கே நிற்பார்கள். அதே போல ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியால மட்டும்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அந்த குடும்பத்தை நடத்த முடியும். இங்கே பவுல் சொல்றாரு, எபேசு சபை மக்களே, உங்கள் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது போல, நீங்க சொல்றீங்க நாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம், ரொம்ப சந்தோஷம் தான். காலையும் ஜெபம் பண்றீங்க, சந்தோஷம். சபைக்கு போறீங்க, சந்தோஷம். ஆண்டவருக்கு பிரியமா செய்றீங்க. ஆனா இன்னைக்கு காணாத தேவனுக்கு எல்லாவற்றையும் பிரியமாய் செய்றீங்க, காண்கின்ற கணவனுக்கு நீங்க கீழ்ப்படுறது கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. அழைத்து சொல்றாருங்க, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் வெளி யாசனாலும் கேட்பாங்க. குடும்பத்திலே ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு குடும்பத்திலே அந்த மனைவிக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறதான கணவனை யாருக்கு மதிக்கிறது கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பவுல் சொல்றாரு, மனைவிகளே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்க, நான் பாக்குறேன், சந்தோஷம். அதே போலவே உங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படி. எனக்கு கீழ்ப்படிந்து கிடையாது. அதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள். ஏன் குடும்பம் மேல போல தெரியுமா? அங்கேயே நின்று போகுது. ஏன்னா அதுலவே என்னது, 2 பேருக்கு சண்டை, பிரச்சனை, நீயா நானா. அப்புறம் எங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு? 2 பேர் ஒற்றுமையா இருந்தாதான் எந்த ஒரு காரியமே நம்ம சக்சஸா முடியும், நம்ம செய்ய முடியும். 2 பேருக்குமே ஒரு பக்கம் கிழக்கு, ஒருத்தங்க கிழக்கு, ஒரு பக்கம் மேற்கு பக்கம் பார்த்தா எப்படி அப்புறம் குடும்பம் நல்லா போகும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் குடும்பங்கள், நிறைய குடும்பங்களுக்கு மேல போறது கிடையாது, அப்படியே நிற்கிறது. காரணம் என்ன? அங்கே பிரச்சனை வரும். கீழ்ப்படிதல். மனைவியானவள் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே பவுல் சொல்றாரு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தகப்பன், கல்யாணம் ஆன பேருக்கு என்னன்னா எந்த ஒரு முடிவு எடுத்தா எங்க நம்ம புருஷன் தான் கேட்கணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு ஊருக்கு போனாலும் சரி, எங்க நீ போனாலும் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? புருஷன் கிட்ட தான் வாங்கணும். ஏன்னா ஒரு காலகட்டம் உன் தகப்பன் பேச்சு நீ கேட்டு, இப்ப கல்யாணம் ஆன பேருக்கு யாரு கேட்பாங்கன்னா புருஷன் தான் கேட்கணும். அதான் பவுல் சொல்றாரு, உன் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணி கீழ்ப்படியுங்கள். சபையுடைய நியாயம், ஆண்டு பிள்ளைகளுக்கு பொருந்தும் இந்த வார்த்தைகள். நீ கணவனுக்கு கீழ்ப்படியாதவனாக வாழ்ந்தா நீ ஆண்டவருக்கு ஒருபோதும் நீ கீழ்ப்படிய முடியாது. காண்கின்றதான கணவனுக்கே நீ கீழ்ப்படிலனா காணாத தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவை? நீ 23 வாசிங்க. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது. இந்த சபை என்ன சொல்றோம்? மனவாட்டி சபை. இந்த சபை என்ன பண்ண? எப்பவுமே தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தேவன் சொன்னா நம்ம கீழ்ப்படிவோம். இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாது, நம்ம கீழ்ப்படுகிறோம் அந்த வார்த்தைக்கு. அப்போ சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்ன போட்டிருக்காரு? மனைவிகளும் தன் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் இந்த ஒரு காரியம் சொல்ல பவுல் இங்கே, எந்த காரியத்திலும் அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கிறது. அழகா போட்டுக்கிற சொந்த புருஷனுக்கு. அல்லேலூயா. மத்தவங்களுக்கு இல்ல. சில பேருக்கு மத்தவங்க பேச்செல்லாம் கேட்பாங்க, போயிட்டு நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு வீட்டுல கேட்க மாட்டாங்க. நீ பரலோகம் போகணுமா, நீ ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லணுமா? மத்தவங்க
மனைவி எப்படி சொல்றாரு பவுல் இங்கே, கர்த்தருக்கு நீ கீழ்ப்படுகிறது போல சபையானது எப்படி இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல உங்கள் சொந்த புருஷனுக்கு நீ எல்லா காரியங்களும் என்ன செய்யணுமா கீழ்ப்படியணும். அப்ப நீ கீழ்ப்படினாதான் தெரியுமா நீ தேவனுக்கு பஸ்ட் கீழ்ப்படியணும். உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படலனா, நீ ஆராதிக்கிற, நீ நம்புகிறதான, நீ ஜெபிக்கிறதான உன் தேவனுக்கு நீ என்ன பண்ணல, கீழ்ப்படியல, நீ பொய் சொல்றவன். அந்தபடி மனைவிகளே உங்க சொந்த, மறுபடியும் இங்க சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, அங்க பவுல் சொன்னாரு இல்லையா, மறுபடியும் பேதுரு எங்க சொல்றாரு, அதே வார்த்தை தான் மறுபடியும் சொல்றாரு. அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு எங்க கேட்க கூடாது, ஐடியா எல்லாம் யோசனை எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க கூடாது. க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், தப்பு இல்லை. உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ கேட்க கூடாது, உங்க அண்ணா கிட்ட கேட்க கூடாது, உங்க அக்கா கிட்ட கேட்க கூடாது, அம்மா அப்பா கிட்ட கேட்க கூடாது. எங்க கேட்கணும் தெரியுமா, உன் புருஷனுக்கிட்ட தான் கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இனி எல்லாமே உனக்கு யாரு, உன் புருஷன் தான் சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்ப அந்த புருஷன்கிட்ட நீ என்ன செய்யணும், எல்லா விஷயங்களுமே நீ கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும். இதுக்கு அப்படி கிடையாது பொண்ணுங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி 3 பேர் அக்கா தங்கச்சிங்க, 3 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. புருஷங்கள்லாம் என்ன தனியா கூட்டு போயிட்டாங்க வான்னு சொல்லிட்டு தனியாவே வாழ்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பசங்க கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, போயிடுச்சு. சண்டை போட்டு திருப்பி வந்துச்சு அம்மா வீட்டு. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்துருக்கு. அவங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே ஆமான்னு சொன்னாரு. இந்த பொண்ணு புருஷன் அப்படி கிடையாது, 2 போட்டார் எடுத்து ஒண்ணு. இதுக்கு பார்த்த ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. எங்க அம்மா சொன்னா எங்க அப்பா கேட்கிற எல்லா விஷயமே இவர் கேட்க மாட்டேன்டாருன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அம்மா வீட்டுல காலங்களை போய்கிட்டே இருக்கு. டைவர்ஸ் கொடுத்தாங்க. 6 பேர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு அப்படியே அம்மா வீட்டிலே இருக்கு. அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க. அண்ணி இருக்காங்க, வீட்டுல ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் இருக்காங்க அந்த பொண்ணு லைஃப். ஏன்னா அம்மாவை பார்த்து நம்ம அம்மாவை பார்க்க கூடாது. வீட்டுல இருப்பாங்க பெரியவங்க, தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்றதை கேட்கணும். இதமா லைஃப் தான் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்றது கிடையாது. அதனால அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் இருக்கேன் வா, நீங்க இருக்குவீங்க, எத்தனை வருஷம் நீங்க இருப்பீங்க. அம்மா ஒண்ணும் நீ யோசிக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த. அம்மாக்கு அவங்க புருஷன் பக்கத்துல இருக்கணும், வெளியே கூட்டு போகணும். ஆனா அவங்க பொண்ணுக்கு நிறைய அம்மாங்க அதை யோசிக்கிறது கிடையாது. பொண்ணு வேலைக்கு போ, சம்பாதிக்குதா, இருவா என் கூட இருவா, இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். எத்தனை வருஷம் பாத்துப்பீங்க. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு பசங்க இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? அம்மாவே இப்படி இருக்கா, அப்புறம் இந்த பொண்ணு எப்படி கேட்க மாட்டாங்க. நம்ம வச்சு நம்ம பசங்களை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.